இதயம் wishes you a very happy new year. கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா கொரோனா காலத்தில் தன்னிடம் உதவி கேட்டு வந்த 40 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை காட்டி அப்பெண்ணை மிரட்டி 2 ஆண்டாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் முனிரத்னா மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த முனிரத்னா மீது போலீசார் சிறப்பு நீதிமன்றத்தில் 2481 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மற்றும் அவரது 3 கூட்டாளிகள் சுதாகர், நிவாஷ் மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஐயண்ணா ரெட்டி ஆகியோர் மீது கர்நாடக சிஐடி மற்றும் எஸ்ஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் பாஜக எம்எல்ஏ முனிரத்னா 2020ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 2 ஆண்டுகள் 40 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அவரது 3 கூட்டாளிகளும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட குற்றப்பத்திரிகையில் 146 சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் 850 ஆவண ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொற்று நோயான HIV-யால் பாதிக்கப்பட்ட பெண்களை பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கி உள்ளார் என்றும் இதற்காக பல பெண்களை பயன்படுத்தி உள்ளார் என்றும் குற்றப்பத்திரிகையில் போலீசார் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர்.